بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن الخير حديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. صدق النبي الكريم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரில்லா அன்புடையனுமாகிய இல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்திற்கோர் அருள்படையான் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றிய சஹாபாக்கள் மீதும் தாபியங்கள் மீதும் தபா தாபியங்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்றுள்ளவற்றுமாக. ஆமீன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கம் இலகுவான மார்க்கத்தை நாம் கேட்காமலே நமக்கெல்லாம் தந்தருள்தான். அதற்காக அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களை படைத்து அவர்கள் வாழ்வதற்காக இந்த பூமி அந்த உலகத்தை படைத்தான். அதிலும் குறிப்பாக இந்த மனித வர்க்கம் அன்றாட வாழ்வதற்காக உணவுகளை படைத்தான். இந்த உலகத்தில் பல்வேறு உணவுகள் இருக்கிறது. அப்ப அந்த மனிதன் அந்த உணவை சாப்பிட்டு புசித்து உயிர் வாழ்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உணவுகளை சாப்பிட்டு உயிர் வாழ்கின்றான். இப்ப கண்ணியமானவர்களே, அந்த மனிதன் அந்த உணவை வாங்குவதற்காக அல்லது அந்த உணவை அறுவடை செய்வதற்காக அந்த விதையை வாங்குவதற்காக அவனுக்கு என்ன தேவைப்படுகிறது? அடிப்படை தேவை என்னவென்று பார்த்தால் செல்வம். இன்று ஒரு விவசாயம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்கள் என்றால் அதற்கான ஒரு நிலம் வேண்டும். அந்த நிலம் செல்வத்தின் மூலமாகத்தான் வாங்கப்படும். அதே போன்று அதற்கான விதைகள் வேண்டும். அந்த விதைகளும் செல்வத்தின் மூலமாகத்தான் வாங்க வேண்டும். அப்ப இப்படி எல்லா விஷயங்களும் அடிப்படையாகும். இதை நீங்கள் பல்வேறு இடத்திலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டும் என்றால் அல்லது பல்வேறு இடத்திலிருந்து வரக்கூடிய உணவுகளை சாப்பிட வேண்டும் என்றாலும் கூட எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் செல்வம் தான். இப்ப கண்ணியமானவர்களே, அந்த செல்வத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே அழகாக கூறுகிறார். செல்வம் என்பது நம்ம சம்பாதிக்கிறோம், நமக்கு வருது. ஆனால் ஒரு முக்மீனான அடியான் அந்த செல்வத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், யார் செல்வத்தை தருகின்றான் என்று கூறும்போது திருக்குர்ஆன் நமக்கு சொல்கின்றது, அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு செல்வத்தை தருகிறார்.
தருகின்றான். அல்லாஹ் செல்வத்தை தருகின்றான். அது எதன் காரணமாக வருகிறது என்றால் நாம் செய்யக்கூடிய வேலை அதன் காரணமாக செல்வம் வருகிறது. இப்படிதான் ஒரு முஃமினான அடியான் அந்த எண்ணத்தை கொள்ள வேண்டும். அப்ப செல்வம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகின்றான். அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், நாம் நாடியவர்களுக்கு செல்வத்தை தருகிறோம், நாம் நாடியவர்களுக்கு குறைவான செல்வத்தையும் தருகிறோம். இப்ப இரண்டு விஷயத்தையும் அல்லாஹ் தரான். மிகவும் பெரிய பணக்காரராக இருக்கிறார் என்றால் அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அந்த செல்வத்தை தருகின்றான். அதே கொஞ்சம் மிடில் கிளாஸாக இருக்கிறார் என்றால் அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் தருகின்றான். ஆனா பாருங்க, எங்கேயுமே அல்லாஹ் நம்ம என்ன சொல்லல, நாம் நாடியவர்களுக்கு வறுமையை தரவில்லை, தந்தோம் என்று சொல்லவில்லை. வறுமை அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தவே இல்லை. கண்ணியமானவர்களே, அப்ப வறுமை எப்படி மனிதனுக்கு வருகிறது என்றால் அது மனிதன் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். இரண்டு விஷயத்தை கொடுத்துருவான் அல்லாஹ். ஒன்று அதிகமான பணத்தை கொடுத்துருவான், அல்லது மிகவும் கம்மியான பணத்தை தருவான். சில மனிதர்கள் அதனை உயர்த்த பார்ப்பாங்க, முதலீட்டு போட்டு அந்த பணத்தை மேற்கொண்டு அதிகப்படுத்த பார்ப்பார்கள், வியாபாரம் செய்ய அதிகப்படுத்த பார்ப்பார்கள். சில பேர் அதனை கம்மியான கொடுத்த பணத்தையும் சீரழித்து அதனை வீணான விஷயங்களுக்கு செலவழித்து அவர்கள் வறுமை பக்கம் சென்று விடுவார்கள். அப்ப இந்த வறுமையை குறித்து இந்த இஸ்லாம் நமக்கு ரொம்பவும் வலியுறுத்தி சொல்கிறது. அதிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், காதல் ஃபக்ரு அன் யகூன குஃப்ர, வறுமை என்பது குஃப்ரின் பக்கம் உங்களை அழைத்து சென்றுவிடும். இது ஏன் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவுல இது கண்கூடாக பார்க்க முடியும். வறுமை குஃப்ர் பக்கம் அழைத்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப அதை நம்ம பார்க்க முடியுது. கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள், அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது. வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய ஃபண்டு அந்த மணியை வச்சுட்டு யாரெல்லாம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளார்களோ, அடிப்படை தேவையில்லாத மனிதர்களை தேடி போய் உங்களுக்கு நான் பொருளாதாரம் தருகிறேன், வீடு வாங்கி தருகிறேன், வேலை வாங்கி தருகிறேன், இது அனைத்தையுமே உங்களுக்கு தருகிறேன், ஆனால் நீங்க என்ன பண்ண வேண்டும், கிறிஸ்துவா மட்டும் மாறிடும், கிறிஸ்டினா மாறி இருக்க அப்படின்றாங்க. இன்னைக்கு அப்படியே கிட்டத்தட்ட நிறைய மனிதர்களை நிறைய பேரை கிறிஸ்துவராக மாத்திட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு உலகம் முழுக்க கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இது அவங்களுடைய ஒரு டெக்னாலஜி, அவங்களுடைய ஒரு மெத்தடு. அந்த வறுமையை வச்சு அவங்களுடைய மார்க்கத்தை பத்தி இருக்கிறாங்க. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வறுமை குஃப்ரின் பக்கம் தள்ளிவிடும். உங்களுக்கு அடிப்படை தேவை சாப்பிடுவதற்கு உணவே இல்லை, ஒருத்தவர் தருகிறான், வீடும் தருகிறான், எல்லாமே தருகிறானா, அப்படியே போயிடுவோம். மனம் அதான் சொல்லும், அடிப்படை தேவை இல்லாம இருக்கோமே, அப்படி ஒருத்தர் தரா சொல்றாங்க, இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி நிறைய மனிதர்கள் போயிடுறாங்க. அப்ப வறுமையை அல்லாஹ் தருவதில்லை, அந்த பணம் கம்மியான பணத்தை அதிகமான பணத்தை அல்லாஹ் தான் தருகின்றான். அப்ப அன்றைய காலத்துல மக்கள் எல்லாம் அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக என்ன செய்வார்கள், உழைப்பார்கள், வேலை பார்ப்பார்கள், அன்றாட தினமும் வேலை பார்ப்பார்கள். நிறைய உழைத்த உடம்புகள் இருக்கிறது. ஆனால் இன்றைய காலத்து இளைஞர்கள் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டாங்கல்ல இந்த டெக்னாலஜி காலத்துல. அப்ப அவங்க என்ன வழியை மேற்கொள்றாங்க, இப்படி போய் உழைக்கிறதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது, காலையில எந்திரிச்சு விவசாயத்துக்கு போய் அங்க போய் மண்வெட்டி வச்சு தோண்டி தோண்டி சாயந்தரம் வீட்டுக்கு வர்றது, சாப்பிட்டு தூங்குறது, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு போரான வாழ்க்கை பிடிக்காது. இப்ப வாழக்கூடிய இளைஞர்கள் எதை கையில் எடுத்திருக்காங்கன்னா, கல்வியை கையில் எடுத்து கல்வியின் மூலமாக நாங்கள் சம்பாதிக்கிறோம். கண்ணியமானவரே, இப்ப மார்க்க கல்வியை கற்றக்கூடிய மனிதர்களுக்கு முதல்ல அவங்களுடைய மதரசாவுல சொல்லி தருவாங்க, நீங்கள் மார்க்க கல்வி படிக்க வந்தீர்கள், அந்த படித்த பிறகு அந்த கல்வியை நீங்கள் வியாபாரமாக செய்தீர்கள் என்றால் அந்த கல்வி உங்களுக்கு ஹராம். நீங்கள் மார்க்கத்தை வியாபாரமாக செய்தீர்கள் என்றால் அந்த கல்வி உங்களுக்கு ஹராமாக. அப்ப கல்வியை வியாபாரம் ஆக்கிட்டாங்க, படிச்சா சம்பாதிக்கலாம். இன்னைக்கு நம்ம மார்க்கம் மட்டும் அப்படி சொல்றோம், மார்க்கத்து கல்வி மட்டும் சொல்றோம். இஸ்லாத்துல மார்க்க கல்வி உலக கல்வியே கிடையாது, கல்வினாலே கல்விதான். ஏன்னா இன்னைக்கு ஜியாகிரபி ஒன்று படிக்கிறான். ஜியாகிரபினா எதை பத்தி படிக்கிறது, உலகத்தை பத்தி படிக்கிறது. அதை யாரு படைச்சா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சான். அதை பற்றி படிக்கக்கூடிய முக்கிய உரிமை யாருக்கு இருக்கிறது, நமக்கு இருக்கிறது.
இன்னைக்கு ஆர்கியாலஜிஸ்ட் அதை யார் செய்கிறார்கள்? சஹாபாக்கள் செய்கிறார்கள். இன்னொரு சமுதாயம் வாழ்ந்தது, அவருடைய வரலாற்றை படித்தது யாரு? சஹாபாக்கள், ஹிஸ்டாரிக்கல். இதை போன்ற எல்லா விஷயங்களும் உலக கல்வியில் எடுத்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி விஷயமும் யாரு? அல்லாஹ்வை பற்றி படிக்க வேண்டிய படிப்பு. அதனை நீங்கள் இன்று இருக்கக்கூடிய சமுதாயம் பிரித்து இருக்கிறது, மார்க்க கல்வி, உலக கல்வி. அப்ப அப்படி பிரிக்கல, எப்பயுமே மார்க்கம் பிரிக்கல. எல்லா கல்வியும் முக்கியம் தான், ஆனா அத சில விஷயங்களை மட்டும்தான் பிரிச்சிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இப்ப கண்ணியமானவர்களே, கல்வியை அவன் வியாபாரமாக்கிறான். அது உலக கல்வியாக இருந்தாலும் சரி, மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, நம்ம பிரிக்க வேண்டாம் சொல்கிறேன் உதாரணமாக. அப்ப அவன் வியாபாரமாக செய்கின்றான். அப்ப ஒரு வியாபாரத்துக்காக ஒரு கல்வியை படித்தான் என்றால் எப்படி அந்த கல்வி அவனுக்கும் அவனுக்கு பிறகு வரக்கூடிய சமுதாயத்துக்கும் பயனளிக்கும்? இன்னைக்கு அவன் நான் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஒரு டாக்டர் நினைச்சு அவன் கல்வியை படிச்சா வெறும் சம்பாத்தியத்தினுடைய நோக்கத்தில் மட்டும்தான் அவன் அந்த வாழ்க்கையை ஓட்டுவான். பின்னாடி வரக்கூடிய அவன் குழந்தைக்கும் அதை தான் சொல்லி தருவான். அந்த இரக்கம், அந்த நற்குணம் என்ற அந்த விஷயமே அந்த டாக்டருக்கு இல்லாமல் போய்விடும். அப்ப எப்படி இது பயனளிக்கும்? ஒருபோதும் பயனளிக்காது. அப்ப கல்வியை வியாபாரமாக ஆக்குவது முஸ்லிம்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அந்த நீயத்தை ஒருபோதும் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, கல்வியை எப்படி படிக்க வேண்டும், அதற்கான எப்படி நோக்கம் வைக்க வேண்டும் என்று நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏன்னா இதை போன வாரமே பேசலாம் நினைச்சேன், ஆனா அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல் திறந்துருச்சு, திறந்து 2 நாள் ஆச்சு. இளைஞர்களுக்காக பேசலாம் நினைச்சேன், ஆனா இளைஞர்கள் இல்லை, மாறாக தாய்மார்கள், தந்தைமார்களும் இருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் சொல்கின்றேன், உங்களுடைய குழந்தையை சிறந்த முறையில் வளர்ப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இப்ப கண்ணியமானவர்களே, முதலில் கல்வியான நோக்கம் மக்சதுமாக, அதுதான் அடிப்படை. முதல்ல நோக்கம், நீயத்து சரியாக இருக்க வேண்டும். முதல்ல என்ன இருக்க வேண்டும்னா, பாருங்க, இஸ்லாத்திலே 2வது சிறந்த ஒண்ணுன்னா கல்வியை தான் சொல்லுவாங்க. ஏன்னா முதல்ல அவனுக்கு நேர்வழி, ஹிதாயத் அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னா 2வது அவன் கல்வி தான் உயர்த்துவான். நீங்க பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட நபி? எழுத படிக்க தெரியாத நபி. ஆனால் இந்த உலகமே அவர்களுக்கு தான் கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறது. எல்லா கல்வியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கற்றுக்கொள்கிறோம். இப்ப எழுத படிக்காத நபிக்கு எப்படி கல்வி அவங்கள்ட்ட நம்ம கத்துக்கிட்டோம் பாத்தீங்கன்னா, முதல்ல அவங்கள்ட்ட மார்க்கம் இருந்தது, 2வது அந்த முக்மீனான ஈமானுடைய அடையாளம் இருந்தது. அந்த விஷயம் அடுத்து 2வது எதுனா கல்விதான் ஒரு மனிதனை உயர்த்தும். அப்ப இஸ்லாம் வலியுறுத்தி கூறுகிறது, ஒரு மனிதன் முக்மீனா ஆயிட்டானா அடுத்து அவன் செய்ய வேண்டிய கடமை கல்வியை தேட வேண்டும். அப்ப அவன் முதல்ல நோக்கம், சரியான நோக்கம் இருக்க வேண்டும். முதல்ல என்ன நோக்கம்னா, இதன் மூலமாக நான் பயன்பெற வேண்டும் முதல்ல. அடுத்து இதன் மூலமாக என்னுடைய குடும்பங்கள் பயன்பெற வேண்டும். அதன் மூலமாக இந்த சமுதாயமே பயன்பட வேண்டும். இன்னைக்கு தேவையில்லாத படிப்புகள் எல்லாம் படிக்கிறோம். யாரும் யாரும் கோச்சுக்க வேண்டாம். சில படிப்புகள்லாம் இருக்கிறது, ஆனால் அதுவும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த படிப்பு தான், அல்லாஹ்வுடைய அற்புதங்களை பற்றி படிக்கிற படிப்பு தான். ஆனால் அதுல போய் நிறைய பேரை சேர்த்து வீணா போன படிப்பாங்க. இன்னைக்கு இன்ஜினியரிங் ஒரு படிப்பு இருக்கு. இன்னைக்கு இன்ஜினியரிங் நிறைய முதல் வேல்யூ இருந்துச்சு. இப்ப எல்லாமே அதுல போய் சேர்த்து இன்னைக்கு அந்த ஒரு இதுக்கு வேல்யூவே இல்லாம போச்சு. இன்ஜினியரிங்கும் ஒரு கட்டிடத்தை எப்படி உயர்த்த வேண்டும் என்று படிக்கிறது, இதுவும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். ஏன் சொல்றேன்னா, அல்லாஹ் இந்த மலைகளை இப்படி உயர்த்தி இருக்கிறானே, இது என்னைக்காவது சாஞ்சிருக்கான்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி கட்டிடத்தை நீங்க உயர்த்துறீங்க. அப்ப அல்லாஹ் ஒரு உயரத்தை உயர்த்தி இருக்கிறான், அதை போன்று நீங்களும் கட்டிடத்தை உயர்த்துறீங்க. இதுவும் அல்லாஹ்வுக்கு ஒப்பான, அந்த அல்லாஹ் படைத்தது போன்றே நீங்கள் படிக்கிறீர்கள். அப்ப இதுவும் அல்லாஹ்வை பற்றி ஒரு படிப்பு தான். ஆனா இன்னைக்கு நிறைய மனிதர்கள் அதை போய் சேர்த்து அந்த படிப்பே வீணா போச்சு. அப்ப இந்த மாதிரி தேவையில்லாம நிறைய அதிலேயே போய் சேர்க்கிறாங்க. காசு போனாலும் பரவாயில்ல, 5 லட்சம் கொடுத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய மகனை நான் இன்ஜினியரிங் தான் சேர்ப்பேன் இருக்கக்கூடிய தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அதுல எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போச்சு இன்றைய காலத்துல. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நான் ஒரு சில விஷயங்களை சொல்றேன், என்னென்ன படிக்கலாம். முதல்ல தூய்மையான நோக்கம் வைத்து BA தமிழ், BA இங்கிலீஷ், அல்லது ஹிஸ்டரி, அல்லது IAS IPS ஜட்ஜு, இதை போன்ற விஷயங்கள்லாம் படிக்க வைக்க. முதல்ல IAS IPS
அது மிகவும் முக்கியமானது. இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயத்தில் ரொம்ப குறைஞ்சிருக்கு. நிறைய ஒரு அரசு அதிகாரிகளே இல்லை. நீங்க போய் நம்ம கேட்கணும்னா கூட, ஒரு மனு எழுதுனா கூட, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற கூட ஒரு ஆட்கள் கூட இன்னைக்கு அரசு அதிகாரத்தில் யாருமே இல்லை. அப்ப முதல்ல உங்களுடைய குழந்தைகளை உயர்கல்வியை நோக்கி செல்ல வேண்டும். ஐஏஎஸ் போன்ற படிப்புகளை படிக்க வைங்க. அதே மாதிரி நம்ம சமுதாயத்துல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, அவன் ஒரு டிகிரி முடிச்சா போதும் இருக்காங்க. ஒரு டிகிரி முடிச்சா போதும் வேலைக்கு போகும் அப்படிங்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிராமண சமுதாயத்துல கிட்டத்தட்ட 3 டிகிரி படிப்பாங்க. டிகிரி 12 கிடையாது, 3 டிகிரி படிப்பாங்க. அவங்களுக்கு வேலைக்கு போனா சொல்ல மாட்டாங்க, 3 டிகிரி படிப்பார்கள். அவர்கள் அதிகபட்சமாக அவங்க வேலைக்கு போற வயசு எப்ப தெரியுமா? 35 45 வயசு, அப்பதான் வேலைக்கு போவாங்க. இன்னைக்கு நீங்கள் ஜட்ஜில் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகபட்சமாக பிராமணர்கள் தான் இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் அந்த வயசு எக்ஸ்பீரியன்ஸான வயசு உண்டு. அந்த நேரத்துல அவங்க வேலைக்கு போவாங்க. அதனால அதிகமான ஜட்ஜ் எக்ஸாம், நிறைய நாலேஜுகளை அந்த இளமையான வயசுல, இஸ்லாம் கூறக்கூடிய இளமை 35 வயசு வரைக்கும் இளமை தான். நீங்க அந்த இளமை வயசு வரையும் அவங்க படிக்கிறாங்க. இந்த உலகத்தை பற்றியும் எல்லா விஷயங்களையும் படிக்கிறாங்க. அடுத்து அதிகமாக அவர்கள் அதனை வாசித்து அதன் மூலமா பயன்படுகிறார்கள். இன்னைக்கு அதிகமான ஜட்ஜுகள் பிராமணர்கள் இருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயம், ஒரு டிகிரி முடிச்சிட்டியா போதும் வேலைக்கு போ. சில பேர் இருக்காங்க, முடிச்சிட்டியா, டிகிரி முடிச்சிட்டியா, அப்பாவுடைய கடையை பார்த்துக்கோ, நான் கடை வச்சிருக்கேன், எனக்கு அடுத்து யாரு பார்க்க தெரியாது, அதனால என்னுடைய கடையை நீ பார்த்துக்கோ. இன்னைக்கு நிறைய முஸ்லீம்கள் அப்படிதான். இல்லைன்னா 3வது தரம் எப்படின்னா, ஒரு டிகிரி முடிச்சியா வெளிநாட்டுக்கு போ. இன்னைக்கு முஸ்லீம்கள் அதிகமாக வெளிநாட்டுல இருக்காங்க. இப்ப பாத்துக்கோங்க, இந்த 3 தரங்கள், இந்த 3 தரங்கள் எந்த பிரயோஜனமும் இல்லை, சமுதாயத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. எது? அப்பா கடையில உட்காந்துக்கோங்கிறது, வெளிநாட்டுக்கு போங்கிறது, இதை போன்று ஒரு டிகிரி படிச்சுட்டு அவனை வேலைக்கு அனுப்புறது, இது 3மே சமுதாயத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவனும் படிச்ச வேலைக்கு எந்த இதுவுமே பிரயோஜனம் இல்லாம ஆயிடும். இப்ப கண்ணியமானவர்களே, முதல்ல உங்களுடைய குழந்தைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பெரிய பெரிய படிப்புகளை சொல்லித்தாங்க. அதற்காக ஒரு முயற்சியாக இருக்க. நீங்க எத்தனை பேர் முயற்சி எடுத்துருவோம்? இந்த ஒரு ஏரியாவில் நிறைய முஸ்லீம்கள் இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஒரு நம்மளுடைய மொஹல்லால இருந்து ஒரு அதிகாரி போகணும்னு நினைச்சிருக்கோம்? நீயத்தாவது இருந்திருக்கா? நீயத்து இருக்கிறவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த நீயத்து இல்லை என்றால் அப்ப நம்மளுடைய சமுதாயம் எப்படி முன்னேறும்? முதல்ல அதே போன்று இன்னைக்கு ஒருவேளை முஸ்லிம்களுக்கு தனி கோட்டால ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு பதவியே தராங்க, ஃப்ரீயாவே தராங்க, எடுத்து கொடுக்குறாங்க கவர்மெண்ட், இட்டாங்க வச்சுக்கோங்க. அந்த படித்த தகுதியாவது யாருக்கா இருக்கா? இவர் படிச்சுட்டு இருக்காரு 5 வருஷம் அப்படின்னு சொல்ற தகுதியாவது இருக்கா? அல்லது இவர் அதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த தகுதியாவது இருக்கா? இல்ல. இப்ப கண்ணியமானவர்களே, உயர்ந்த டிகிரியை நோக்கி உங்களுடைய குழந்தைய செயல்படுத்துங்க, அதுக்காக படிக்க முன்னேற்றுங்க. இன்னைக்கு ஜட்ஜுன்னு ஒரு இது இருக்குல்ல, இன்னைக்கு பிராமணர் அதிகமா இருக்காங்க. அந்த ஜட்ஜு நினைச்சா என்னென்ன செய்ய முடியும் தெரியுமா? இன்னைக்கு ஒரு சட்டம் தப்பா இருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவர் அந்த சட்டத்தை மாற்றி எழுத முடியும். எழுதி அதை சுப்ரீம் கோர்ட்ல அவர் சப்மிட் பண்ணி அது சரியாக இருந்தா அவங்க அப்ரூவல் பண்ணிடுவாங்க. அப்படின்னா நம்மளுடைய முத்தலாக்குடைய சட்டத்தை 2019 ஒழிச்சு கட்டினாங்க. இந்த போன்று முஸ்லிம்களுக்கு எதிரான நிறைய சதிகள் எங்க நடக்குது? கோர்ட்ல தான் நடக்குது. நம்மளுடைய சரியத்துடைய சட்டத்துல கை வைக்கிறாங்க. இன்னைக்கு அதுக்கு எதிர்த்து பேசுவதற்கு எந்த ஒரு முஸ்லிம் பெரிய ஜட்ஜுமே இல்லை. காரணம், நம்ம அப்படி அதற்கான ஒரு முயற்சி எடுக்கவே இல்லை. கண்ணியமானவர்களே, அடுத்து நான் டிகிரி படிக்க சொன்னேன்லவா, பிஏ ஹிஸ்டரி தமிழ் இங்கிலீஷ்னு. அது ஏன் சொன்னேன்னா, அது மூலியமாக ஒரு ஆசிரியராக ஆக வேண்டும். ஆசிரியருடைய பணி சிறந்த பணி இந்த சமுதாயத்துல. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் உங்களுக்கு கற்றுத்தர வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். நான் வந்ததற்கு காரணமே கற்றுத்தர வந்திருக்கிறேன்றாங்க. அதே போன்று இந்த கற்றுத்தர அந்த பணி இருக்கிறதா, இதற்கு தலைமை யாருன்னா அல்லாஹ். அல்லாஹ் முதல்ல இந்த பணியை ஆரம்பிச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான். படைத்து அல்லாஹ் சொல்லினான், அல்லம அஸ்மா ஆதம குல்லஹா, நம்ம ஆதமுக்கு அனைத்து விஷயங்களையும் கற்று தந்தோம். அப்ப முதல் பணி கற்றுத்தர, அந்த பணியை அல்லாஹ் எடுத்து பண்ணான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லி கொடுத்தான். ஒரு ஆசிரியராக நின்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். ஆனால் இன்றைய சமுதாயம் நிறைய பேர் அந்த ஆசிரியரோட பணியில செல்லவில்லை. சரி, அப்படி ஆசிரியர்கள் இருந்தாலும்
நான் ஏன் குறிப்பிட்டு இந்த டிகிரிக்கு ஆசிரியர் தேவை என்று சொன்னேன், நீங்கள் அந்த ஆசிரியர் பணியை எடுத்தால் அதன் மூலியமாக மறைமுகமாக தாவா செய்ய முடியும், இஸ்லாத்தை பற்றி எத்தி வைக்க முடியும். எப்படின்னா, இதே நீங்க ஒரு மேத்ஸ் டீச்சரா இருக்கீங்க, ஒரு ப்ரொஃபஸரா இருக்கீங்க, ஒரு காலேஜ்ல போய் நீங்க என்ன மட்டும் தான் சொல்லி தர முடியும், மேத்ஸ் மட்டும் தான் சொல்லி தர முடியும். அதே நீங்க சயின்ஸ் டீச்சர்னா சயின்ஸை மட்டும் தான் சொல்ல முடியும். அதே நீங்க ஒரு பிஏ ஹிஸ்டரி டீச்சரா இருந்தீங்கன்னா வரலாற்றை பத்தி சொல்லிட்டு அப்படியே முஸ்லீமோட வரலாற்றை பத்தி சொல்ல முடியும். பிஏ தமிழ்ல தமிழை பத்தி பேசிட்டு இருப்பீங்க, அப்படியே தமிழ்ல பேசிக்கிட்டே நீங்க முஸ்லீமோடைய வரலாறு சொல்ல முடியும். அதே போன்று லா, இன்னைக்கு அரசு சட்ட இதுல மதுரை அரசு சட்ட கல்லூரியில நான் ஒரு மாணவனை படிக்கிறேன். அதுல கிட்டத்தட்ட 30 டீச்சர்கள் 30 ப்ரொஃபஸர் இருக்காங்க. ஒரே ஒரு ப்ரொஃபஸர் மட்டும் தான் முஸ்லீம். அவரும் அல்ஹம்துலில்லாஹ் அவரும் ஒரு மார்க்கத்தில் மிகவும் பற்றுள்ளவர். அவருடைய விஷயங்கள் அனைத்தும் சூப்பரா இருக்கு. எப்படின்னா மறைமுகமா தாவா செய்வார், அப்படியே பாடம் நடத்தி கொண்டே இருப்பாரு. உங்களுக்கு நான் ரொம்ப உங்க மேல நான் அக்கறைப்படுறேன், காரணம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு கொடுத்த நீங்க எல்லாம் அமானிதம் சொல்லிடுவார் ரப்பல். அப்ப இதெல்லாம் மறைமுகமான தாவா. அதே ஒரு லா காலேஜ்ல ஒரு டீச்சர் என்ன பண்றாருன்னா முஸ்லிம்களை பத்தி தப்பா போதனை செய்கிறார். இதை நாங்க போய் கேட்டோம், இது சட்டத்துல இல்ல, நீங்க உங்களுடைய மார்க்கத்துல இருந்து பேசுறீங்க, இது சட்டத்துல இல்ல சொல்லி நம்மள அப்படி உதறி விட்டாங்க. அப்ப ஒரு டீச்சர் நினைச்சா தாவாவும் செய்ய முடியும், அதே டீச்சர் நினைச்சா ஒரு முஸ்லிம்கள் மேல விருப்பம் கொண்டு வர முடியும். அப்ப இந்த டீச்சருடைய பணி சிறந்த பணி. அதனாலதான் நீங்க இந்த மாதிரி ஒரு டிகிரி எடுத்தீங்கன்னா அதன் மூலியமாக நீங்கள் மறைமுகமாக தாவா செய்ய வேண்டும். அதனால அதிகமாக ஆசிரியர்கள் உருவாக்குங்க, பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பெரிய பட்டதாரியை உருவாக்குங்க, ஜட்ஜ் எக்ஸாம் படிக்கக்கூடிய நிறைய இளைஞர்களை உருவாக்குங்க. இப்ப இருந்தே நீங்கள் முயற்சி செய்தாதான் ஒரு 10 வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு வெற்றியை காண முடியும். இன்னைக்கு நிறைய இடத்துல அது குறை சொல்லாமல் சொல்லணும்னா நிறைய இடத்துல அப்படி ஒரு பணி நடக்கிறது. தங்கி படித்து அது வரக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாமே ஃப்ரீ, முஸ்லீம்கள் மாணவர்களுக்கு எல்லாமே ஃப்ரீ. அதுல இருந்து ஒரு வருஷத்துக்கு 3-4 பேரெல்லாம் பெரிய பட்டதாரியாக பெரிய கவர்மெண்ட் போஸ்டுக்கு எல்லாம் போறாங்க. ஆனால் இன்னும் நிறைய இடத்துல நடக்கிறது இல்லை. அதுக்காக நம்ம முதல்ல வருத்தப்படணும், அதற்கான முயற்சி செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரும் தருவானாக. இப்ப கண்ணியமானவர்களே, முதலில் அந்த சிறந்த நோக்கம் இருக்க வேண்டும், அதற்கான முயற்சி இருக்க வேண்டும். உங்களுடைய குழந்தைகளை சிறந்த ஒரு டிகிரி, சிறந்த ஒரு ஆசிரியராக ஆக்குவதற்கு தாய் தந்தை நீங்களா முயற்சி செய்ய வேண்டும். உங்களுடைய குழந்தைகளை அதற்கு பக்கம் நீங்கள் செலுத்த வேண்டும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம்னா கல்விக்கான உதவிகள். இன்னைக்கு கல்விக்கான உதவிகள் என்பது குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு மஹல்லால ஒரு பள்ளி இருக்குன்னா, ஒரு 4-5 பள்ளி இருக்குன்னா அதுல ஒரு பள்ளியில மட்டும்தான் கல்விக்கான உதவிகள் தராங்க. இன்னைக்கு நிறைய பேரு கல்வி படிப்பதற்காக கஷ்டப்படுறாங்க. அதற்காக நீங்க உதவி செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகத்துல் ஜாரியா, நிரந்தர தர்மம். நீங்கள் மௌத்தா போன பிறகும் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு நன்மை தந்துகிட்டே இருக்கும். அதுல சதகத்துல் ஜாரியா இதுவும் ஒன்றுதான். நீங்கள் ஒரு மனிதனுக்கு கல்விக்காக உதவி செய்கிறீர்கள், அந்த மனிதன் பிறகு படித்து இந்த சமுதாயத்துக்காக உதவி செய்கிறான் என்றால் அதில் இருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளும் உங்களுக்கும் ஒரு பகுதி வந்துடும். அப்ப இதெல்லாம் சதகத்துல் ஜாரியா. நீங்கள் மௌத்தா போன பிறகும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய இந்த ஒரு விஷயம் கல்விக்கான ஒரு உதவி. அதனை அதிகமாக செய்து வாருங்கள். அடுத்த 3வது விஷயமாக சிறந்த வழிகாட்டல் இருக்க வேண்டும். சிறந்த வழிகாட்டல் கல்விக்கு இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம இந்த பயான்ல பேசுறோம், அதை வெறும் கேட்டு மட்டும் போகாம அது வழிகாட்டுதல் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். எப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம், அது எல்லா தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. நான் ஏற்கனவே இந்த ஹதீஸை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த வரலாறு சொல்லியிருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் போது பாலைவனத்துல தாகம் ரொம்ப எடுக்குது, தண்ணீர் எதுவும் இல்லை. இப்போ போற பாதையில ஒரு சிறுவன் ஆடு மேய்க்கிறான், ஒரு இளைஞன் ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாகம் ரொம்ப அடிக்குது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அபூபக்கரே அந்த சிறுவன்கிட்ட போய் ஏதாவது பால் இருந்தான்னு கேட்டுவாங்க அப்படின்பாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க போவாங்க, அந்த சிறுவன்கிட்ட போய் சொல்லுவாங்க, ஏதாவது பால் கீழே இருக்குமா ஆடுல இருக்கு அப்படிங்கிற போது அந்த சிறுவன் சொல்லுவான், இந்த ஆடு எல்லாம் மலடு ஆடு, இதெல்லாம் பால் வராது அப்படிமா.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மலடா இருந்தாலும் பரவாயில்ல, நீ அந்த ஆடை மட்டும் கொண்டு வா, ஆடை மட்டும் கொண்டு வா, அதுல இருந்து நான் பால் கறந்திருக்கிறேன்பாங்க. அதே போன்று அந்த ஆடு கொண்டு வரப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா ஓதுவார்கள். அந்த ஆட்டு மடியில இருந்து பிடித்து பால் கறப்பார்கள். அந்த இடையன் இதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிப்பாங்க, அபூபக்கர் சித்திக் குடிப்பாங்க. குடிச்சிட்டு அந்த இளையன் பார்த்துட்டே இருப்பாங்க. இளையன்கிட்ட கேட்பாங்க, உனக்கு வேணுமாப்பா கேட்பாங்க. இல்ல இல்ல எனக்கு இது வேணாம். அவன் டைரக்டா எதோ போயிடுவான். நீங்க ஒரு ஏதோ மந்திரம் மாதிரி ஓதுனீங்களே அதை கத்து தாங்கம்மா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஆச்சரியம். ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இளைஞன் வந்து எப்படி இவ்வளவு அறிவா யோசிக்கிறான்? பால் கொடுத்தா வாங்கியிருப்பான். இதை ஒரு சாதாரண மனிதன் தான். இவன் பாருங்க டைரக்டா மெயினே குடிச்சிட்டானே. அப்ப நீ சாதாரண இளைஞன் கிடையாது, உனக்கு பிற்காலத்துல பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கிறது, என்னோட மதீனாக்கு வான்னு ரசூலா கூட்டிட்டு போயிருவாங்க. அந்த சஹாபி தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள். பிற்காலத்துல பெரிய ஒரு ஆசிரியராக இருந்தாரு. கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனை பார்த்து தேர்ந்தெடுத்தாங்க பாருங்க. ஒருவேளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கவே இல்லைன்னா யாரும் இன்னும் வரையும் அந்த மனிதன் யார் தான் ஆடு மேய்ச்சிட்டு தான் இருப்பான். அப்ப சிறந்த ஒரு வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். அது தந்தைமார்களாகிய நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு சொல்லி தர வேண்டும். இந்த பக்கத்துல சொல்றதா நல்லது. ஏன்னா குழந்தைகளுக்கு தெரியாது எது நல்லது எது கெட்டது. சில நேரம் நமக்கே தெரியாது. அப்ப மசூரா செஞ்சு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு நம்மளுடைய குழந்தைகளை அந்த படிப்பு பக்கம் கொண்டு செல்ல வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையோட ஒரு வரலாற்று ஒரு பின்னணி. இப்ப பாருங்க, இது மூலியமாக எத்தனை இளைஞர்கள் அந்த மாதிரி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. நிறைய இளைஞர்களை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்து அவர்களை படிப்பதற்காக அனுப்பார்கள். அதே போல நீங்க ஒரு ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கையை நீங்க வரலாறு கேள்விப்பட்டிருப்பீங்க. 13 வயதுல 15 நாள்ல யூத மொழியை கத்த ஒரு சஹாபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களுக்கும் ஒப்பந்தம். யூதர்கள் வேற மொழி பேசுவாங்க, யூதர்களுடைய மொழி அரபியர்களுக்கு தெரியாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்களை அழைத்தாங்க. ஸெய்தே, நீங்க இந்த மொழியை கத்துட்டு வாங்க அப்படின்னாங்க. ஸெய்த் ரலியல்லாஹு அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். கிட்டத்தட்ட அவர்கள் 15 நாட்களில் ஒரு மொழியை கற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் அரபி போன்ற மொழிகளை 5 வருஷமா படிச்சாலும் வர மாட்டேங்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை அவங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்தது. அதை போன்று பெற்றோராகிய நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு அதை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்க, என்னைக்காவது அந்த வார்த்தை உங்களுடைய குழந்தை மனதில் ஆழமாக பதியும். அவர்களும் அதற்காக முயற்சி செய்வார்கள். கண்ணியமானவர்களே, இது 3வது விஷயம். இப்ப நம்மளுக்கு உதவி செய்ய வேண்டும் இந்த கல்விக்காக. அதற்கான ஒரு வழிகாட்டுதலும் இருக்க வேண்டும். 4வது விஷயமாக நாம் போன வாரம் முதல் வாரம் ஜும்மாவிலே பேசியிருந்தோம். கல்விக்கான பயணம் முக்கியம். ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ரொம்ப ஒரு பின்தங்கிய இருக்கிற காரணம் என்னன்னா, கல்விக்காக ஒரு பயணம் செல்வதில்லை. வீட்டு பக்கத்திலே ஸ்கூல் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். நமக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எந்த சஹாபி கிட்டத்தட்ட 1424 கிலோமீட்டர் வெறுமன ஒரு ஹதீஸுக்கு டிராவல் பண்ணாரு? சஹாபி பேர் போன வாரம் முதல் வாரம் தான் சொன்னேன். யாராவது அந்த சஹாபி பேர் அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சஹாபி வெறுமன ஒரு ஹதீஸுக்காக 1424 கிலோமீட்டர் பயணம் செய்தாரு. பயணம்னா நம்ம மாதிரி ஏரோப்ளேனோ கார்ல கிடையாது, ஒட்டகத்தில். அப்ப வெறுமன ஒரு ஹதீஸ். அதே போல இமாம் புகாரி புகாராவுடைய நாட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஹதீஸை தேடுவதற்காக மட்டுமே 12,000 கிலோமீட்டர். இன்னைக்கு புகாரி ஒரு கிதாப் இருக்கிறது, சஹீஹிலே உயர்ந்த சஹீஹ் புகாரியோட கிதாப் இருக்கிறது என்றால் அவர்கள் செய்த உழைப்பு, அவர்களும் உழைத்தார்கள். அது பிற்காலத்து சமுதாயத்துக்கும் பயன்பட்டது. 12,000 கிலோமீட்டர். இன்னைக்கு மனிதன் நடந்தே அவ்வளவு கிலோமீட்டர் போறான். எப்ப சும்மா பேசிக்கிட்டே நடந்து அவ்வளவு கிலோமீட்டர் நடக்கிறான். ஆனா வெறுமனே கல்விக்காகவே 12,000 கிலோமீட்டர் நடந்த ஒரு இமாம் என்றால் இமாம் புகாரி தான். பாருங்க, அவனுடைய நியத்தை பாருங்க, தெளிவான ஒரு நியத்தா இருந்துச்சு. முதல்ல நான் படிக்கணும், நான் பயன்பெறணும், என் சமுதாயம் பயன்பெறணும். அதற்கான அந்த விஷயங்களை தெளிவா கொண்டாங்க. அதனால ஒவ்வொரு ஹதீஸையும் பார்த்து தேர்ந்தெடுப்பாரு. நமக்கு தெரியும், ஒரு ஹதீஸை எடுக்கிறாங்கன்னா அந்த மனிதர் யார் என்று பார்ப்பார்கள். அவர் பொய் சொல்றாருன்னா அந்த ஹதீஸை எடுக்க மாட்டாரு. அந்த ஹதீஸ் சரியா இருந்தாலும் சரி,
அப்ப அப்படி ஒரு நீயத்து, தூய்மையான நீயத்தை கொண்டு இந்த கல்விக்காக பயணம் செய்தார்கள். பிற்காலத்தில் அது சமுதாயத்திற்கான பயணமாக மாறுகிறது. இப்ப கண்ணியமானவர்களே, இது ஒரு முக்கியமான விஷயம், கல்விக்கான பயணம். இன்னைக்கு நிறைய பேர் பயணம் செய்யறது இல்லை கல்வியை போய் படிப்பதற்காக. இன்னைக்கு இந்தியாவிலே பெரிய மதரசாவான யூபி தேவ்பந்து போன்ற மதரசா, யூபியில தேவ்பந்து நதுவா போன்ற மதரசாக்கள் இருக்கு. அந்த மதரசால தமிழ்நாட்டில இருந்து செல்வது மிகவும் குறைவு. கேரளால இருந்து கூட அதிகமா போறாங்க. எங்க பக்கத்துல கேரளால இருந்து போறாங்க. தமிழ்நாட்டுல இருந்து ரொம்ப கம்மியா போறாங்க. காரணம் ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்றாங்க. அப்ப கல்விக்காக சஹாபாக்களும் சரி இமாம்களும் சரி அதிகமாக பயணம் செய்திருக்கிறார்கள். அதன் காரணமாக உங்களுடைய குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி, நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்றால் பயணம் செய்வதற்கு எந்த ஒரு யோசனை செய்ய வேண்டாம், அனுப்பி வையுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசாக்குவான். கண்ணியமானவர்களே, கல்விக்காக பயணம் செய்வது மிகவும் முக்கியமானது. அடுத்து 6வது விஷயமாக கல்விக்கான தேடுதல். இது ஆரம்பத்தில் சொல்லியிருக்கணும். கல்விக்கான தேடுதல் என்பது வயது மட்டும் அதுக்கு முட்டுக்கட்டை கிடையாது. இந்த வயதில் தான் தேடணும், இந்த வயது தான் தேடணும். நீங்கள் எந்த வயதா இருந்தாலும் தேட வேண்டும். நீங்க முதல்ல நான் சொன்னேன்ல, ஏற்கனவே நீங்கள் முஸ்லீம் ஆகிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு கல்வி தேடுவது கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார்கள், தலபுல் இல்மல் வாஜிப் அலா குல்லி முஸ்லிம். நீங்கள் கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் வாஜிப். வாஜிப் என்றால் முதல்ல பர்லு கட்டாய கடமை, வாஜிபு கடமை. ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமைங்கிறாங்க. அப்போ நீங்கள் கல்வியை தேட வேண்டும், அதற்கான ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த வழிமுறையை பின்பற்றாமல் போய்விடுவீர்கள். அவருடைய சுன்னத்துக்கு மாறு செய்வீர்கள் போன்று ஆகிவிடும். என்றால் கல்வி மிகவும் முக்கியமானது. வாஜிப் என்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. வாஜிப் என்பது எதற்காக பயன்படுத்துவாங்கன்னா, நீங்க எந்த விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க? தொழுகையில வித்ரு வாஜிபம்பாங்க, அந்த விஷயத்துக்கு பயன்படுத்திருக்காங்க. அந்த வாஜிப் அந்த இதுக்கு ஆண்கள் உதாரணம் சொல்லும் போது கடமை பர்லுக்கு அடுத்து இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு இதுதான் வாஜிபு தான் கடமை. பர்லுனா கட்டாய கடமை, வாஜிபுனா கடமை, அடுத்துதான் சுன்னத்து நஃபில் வரும். அந்த வாஜிப் என்ற வார்த்தையை இந்த ஹதீஸிலே பயன்படுத்தியிருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு முக்கியமான கடமையை சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ப தலபுல் இல்ம அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமும் கல்வியை தேடுவது, கல்விக்கான முயற்சி செய்வது, கல்விக்கான நடப்பது கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மேற்கொண்டு சொன்னாங்க, நீங்க கல்விக்காக போறீங்கல்ல, ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணி ரொம்ப சிரமம் தானே, பயணம் எப்பயுமே கொஞ்சம் சிரமம் தான். அந்த சிரமத்தை தேடி உங்களுடைய குடும்பத்தை விட்டுலாம் போறீங்கல்ல, அதை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது அது ஜிஹாதுங்கிறாங்க. ஜிஹாதுன்னா எதுக்கான ஒரு கூலி தெரியுமா? நீங்க போருக்கு செய்வீங்க தெரியுமா? அதற்கான கூலியை நீங்க கல்விக்கான முயற்சி செய்தீர்கள் என்றால், அதற்கான பயணம் செய்தீர்கள் என்றால் அந்த ஒரு நன்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தருகின்றார்கள். இப்ப கண்ணியமானவர்களே, கல்வி ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த அடிப்படை ஒரு மனிதனை வளர்க்க வேண்டும் என்றாலே கல்விதான். அந்த கல்வியை கற்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறியவனாக என் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மெல்லாம் முஸ்லிமாக ஆக்கியுள்ளான். அதை காட்டிலும் அடுத்து இந்த முஸ்லிம்களில் வேறுபாடு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் ஒரு சில விஷயங்களுக்கு முஸ்லிம்களில் வேறுபாடு இருக்கிறது. ஏனென்றால் 2 விஷயங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் முஸ்லீம் ஆகிட்டீங்கன்னா எல்லாரும் சமம். ஆனால் உங்களுடைய ஈமான் தரத்தில் வேறுபாடு உள்ளது. ஒருவர் 2 பேரும் தொழுகிறாங்கன்னா ஒருவருடைய தொழுகைக்கு வேற கூலி, இன்னொருவருடைய தொழுகைக்கு வேற கூலி. அதே மாதிரி உங்களுடைய ஈமானோட அவருடைய ஈமான் உயர்ந்ததாக இருந்தால் அவர்களுக்கு தனி ஒரு தரஜா அல்லாஹ்விடத்தில் வழங்கப்படும். அப்ப முஸ்லிம்கள் வேறுபாடு இல்லை, ஆனால் அவர்களுக்குள்ள ஈமான்ல மட்டும்தான் வேறுபாடு இருக்கிறது தவிர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு விஷயத்துல
அந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில வேறுபாடு இருக்கிறது என்று சொல்கிறார். அது என்ன விஷயம் என்றால் கல்விதான். குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். படித்தவரும் படிக்காதவரும் சமம் கிடையாதுன்னு சொல்றாங்களா? படித்தவன் எப்பயும் படித்தவன் தான், படிக்காதவன் படிக்காதவன் தான். அப்ப படித்தவனும் படிக்காதவனும் ஒருபோதும் சமம் கிடையாது அப்படிங்கிறாங்கல்ல. அப்ப பாருங்கள், கல்விக்கான இது அல்லாஹ் தரக்கூடிய ஒரு கூலி. இந்த கல்விக்கான கூலியை பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இந்த நம்ம எல்லாம் போராடக்கூடிய, எதுக்காக போராடுகிறோம்? இந்த உலகத்துல எதற்காக போராடுகிறோம்? வாழ்வாதாரத்துக்காக. அது மறுமைக்கு எதற்காக போராடுகிறோம்? சொர்க்கத்தை அடைவதற்காக. அந்த சொர்க்கம் தான் நமக்கு தலையான நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸஹரல்லாஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யார் கல்வியை தேடி செல்கின்றார்களோ, கல்வியை தேடி செல்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாதையை இலகுவாக்கி தருகின்றான். இப்ப நீங்க கல்விக்கான ஒரு பயணம் செல்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு சொர்க்கத்துடைய பாதையை இலகாக்கி தருகின்றான். இன்னொன்று அல்லாஹ் சொல்கின்றான், உங்கள் மனிதர்களுக்கு மத்தியில உங்களுக்கு கண்ணியம் வர வேண்டும், ஒரு உயர்வு வர வேண்டும் என்றால் அது கல்வியின் மூலமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், இர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். உங்களை நாங்கள் எப்படி உயர்த்துகிறோம் என்றால், மனிதர்களுக்கு மத்தியில உங்களை நாங்கள் எப்படி கண்ணியப்படுத்தி உயர்த்துகிறோம் என்றால் கல்வியின் மூலமாகத்தான் உங்களை உயர்த்துகிறோம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா கல்வியாளர்கள் எப்பயுமே நம்ம பார்த்தாலே ஒரு கண்ணியம் வந்துடும், பார்த்தாலே நமக்கு ஒரு பணி வந்துடும். கல்வியாளர்களை பார்த்தா அது யார் கொடுக்கிறது? அல்லாஹ் தரான். அந்த கல்வியாளர்களுக்கு அல்லாஹ் உயர்த்துகிறான் அவருடைய தரஜாவை, அவருடைய உயர்வை. அதே போன்று மேலும் நிறைய பயன்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா, யுரீதுல்லாஹு கைரன், யார் அல்லாஹ் யாருக்கு அல்லாஹ் நன்றி நல்லது செய்ய நாடிவிட்டானோ அல்லாஹ் அவர்களுக்கு கல்வியை தருவான். இதை போன்று நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் கல்வி பெற்றவராக கல்விக்காக முயற்சி செய்யக்கூடிய இருந்தாங்கன்னா மேற்கொண்டு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் தான் அறிவாளி என்று சொல்றான். இதை போன்று நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கல்வி படிப்பதற்காக ஆரம்பித்திருக்கிறார். அப்ப கண்ணியமானவரை இந்த கல்வியை பெற வேண்டும். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எல்லா கல்வியும் முக்கியம்தான். ஆனா அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று பயனுள்ள கல்வி, இன்னொரு பயனில்லாத கல்வி. ஒரு 3 துவா, ஒன்னு அல்லாஹ் சொல்லி கொடுத்தது, இன்னொரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி 2 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்தது. இந்த 3 துவாவும் கல்விக்காக முக்கியமாக கேட்ட துவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் இந்த துவாவை கேட்பாங்க. அது என்ன துவானா, இந்த 3ஐயும் நீங்கள் மனப்பாடம் செஞ்சுக்கோங்க. இந்த 3ஐயும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் சொல்லித்தாங்க. முதல்ல அல்லாஹ்வே கேட்க சொன்னது. நபியே நீங்க கேளுங்க, குர் ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு கல்வியை அதிகப்படுத்துன்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி கேட்க சொல்றான். ரசூலுல்லாஹ் எதுவுமே கேட்க சொல்லல, அல்லாஹ் ஆனா கல்வியை கேட்க சொல்றான். ஒன்று. இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்த ஒரு துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, யா அல்லாஹ் எனக்கு பயனுள்ள கல்வியை மட்டும் தான் கேட்டாங்க. இரண்டாவதாக கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க இல்மில் லா யன்ஃபா, யா அல்லாஹ் எனக்கு பயனில்லாத கல்வியிலிருந்து என்னை விலக்கி விடு அப்படின்னாங்க. பயனுள்ள கல்வியை மட்டும் தான், பயனில்லாத கல்வியிலிருந்து என்னை விலக்கி விடு, அந்த பயனற்ற கல்வி எனக்கு தராதுன்னாங்க. அப்ப கல்வியிலே சில விஷயம் பயனற்ற கல்வி இருக்கு, அது நமக்கு தெரியாது, தெரியாம அதை கத்துக்கொண்டு இருக்கணும். அப்ப நம்ம அல்லாஹ்விடத்தில் அதை பிரார்த்தனை செய்ய வேண்டும். முதல்ல அல்லாஹ்விடத்தில் கல்வியை கேட்டு பயனுள்ள கல்வியை கேட்க வேண்டும், பயனற்ற கல்வியிலிருந்து பாதுகாப்பு தர வேண்டும். வரக்கூடிய காலத்தில் நம்முடைய சமுதாயம் கல்வியில் உயர்ந்த சமுதாயமாக வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கூறியவனாக என்னுடைய நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.